அண்மை செய்தி. சென்னை பட்டினப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் 3 நாளில் 2 போலீசார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது 3 நாளில் 2 காவலர்கள் ஒரே குடியிருப்பில் தூக்கு போட்டு தற்கொலையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறை என்ன கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்? அது தொடர்பான மேல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை பட்டினப்பாக்கம் PRO காவலர் குடியிருப்பை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஜான் ஆல்பர்ட், 33 வயது நிரம்பிய இவர் 2016ஆம் ஆண்டு நேரடியாக தமிழக காவல்துறையில உதவி ஆய்வாளராக தேர்ச்சி பெற்று அதன் பின்பு தற்போது தீநகர் காவல் மாவட்ட SPCID உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக இவர் இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புல கடந்த 1 வருடமாக அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில இன்று மதியம் 2:30 மணி அளவுல தான் பணிக்கு செல்ல வேண்டும், தனது யூனிஃபார்மை அயன் செய்து விட்டு வருவதாக அவரது அறைக்கு சென்ற ஜான் ஆல்பர்ட் அரை மணி நேரமாக அவர் அந்த அறையிலிருந்து வெளியே வராததால் அவரது மனைவி சந்தேகம் அடைந்து அருகில் இருக்கக்கூடிய உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஜான் ஆல்பர்ட் தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக இது தொடர்பாக பட்டினப்பாக்கம் காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜான் ஆல்பர்ட்டின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இவர் எந்த மாதிரியான தூக்கிட்டு தற்கொலை என்று கொண்ட விவரங்கள் தெரிய வரும். மேலும் இது தொடர்பாக இவர் தற்கொலை தொடர்பாக நடத்திய விசாரணையில ஜான் ஆல்பர்ட்டிற்கு 30 லட்சத்திற்கும் மேலான கடன் இருந்திருப்பதாகவும் இது தொடர்பாக குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை நிறைவு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால மன உளைச்சலில் இருந்த ஜான் ஆல்பர்ட் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி உண்மையிலேயே இவர் கடன் பிரச்சனையில் தான் இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இதே குடியிருப்புல கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு காவல்துறையினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போக்குவரத்து காவலரான முகமது ஜாவித் அலி என்பவரும் கடந்த 15ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரே குடியிருப்புல 3 நாட்கள்ல 2 காவல்துறையினர் அடுத்தடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தற்கொலையில் ஈடுபட்டு வருவதால் இது தொடர்பாக கவுன்சிலிங் மேற்கொள்ளவும் காவல்துறை உயரதிகாரிகள் தரப்புல திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.